எவ்வளவு நேரம் எங்கடா இருந்த? அங்க என்னடா செய்துக்கிட்டு இருந்த? இன்னைய ஊரா முட்டி வைக்க போற இப்படி போட்டு போயிடுவா. அட பாவி, எத்தனை நாள் காஞ்சிங்கன்னா தெரியாது. மாமா டேய் முதல்ல சிப்பி போடு. இந்த பக்கமே வராதடா. டேய் கலச்செல்வி, முடியாது முடியாது என்று எவ்வளவோ பிடிவாதம் பிடித்தாய். உன்னை விட்டு விடுவேனா? என்னை கட்டி அணைத்து அன்போடு ஒரே ஒரு முத்தம் கொடு என்றுதான் கேட்டேன். கொடுக்க மறுத்து விட்டான். இப்பொழுது பார்த்தாயா, உன்னுடைய உடம்பு முழுவதுமே 1000 முத்தத்திற்கு கொடுத்து விட்டேன். இதற்கு மேல் நீ எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன வந்தது? வருகிறேன். என்னை விட்டு விட்டு போகாதீங்க. என்னங்க என்னுடைய வார்த்தையை கேட்காம, உன்னுடைய வார்த்தையை கேட்காமல் என்னுடைய கற்பையே கெடுத்து விட்டீர்களே ஐயா. என்னை யாரையா திருமணம் செய்து கொள்ளுவாங்க? எப்படி 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 திருமணம் செய்து வைப்பாங்களா? பொண்ணோ பொருளோ பணமோ கேள், வாரி வாரி கொடுத்து விடுகிறேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. அதெல்லாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? என்னை திருமணம் செய்து கொண்டால் எனக்கு அதுவே போதுங்க. எனக்கு எப்படி 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 உன்னையாவது நானாவது திருமணமாவது செய்வதாவது என்ன பார்த்து என்னன்னா பேசணும்? நானா? ஆமாண்டி, என்னை பார்த்து கேவலமாக பேசினார் பேசினார். நானா? உன் முகம் சரி கிடையாது. உன் முகம் 3 மடிப்பாயிருக்கு. உன்னை பார்த்தாலுமே பிடிக்கவில்லை. எப்படி எல்லாம் நான் பேசினான்? பாடா என்றும் போடா என்றும் என்னை கேவலமாக பேசினான். ஆமாண்டி, அழகு படைத்து விட்டேன் என்ற ஆர்வத்தோடு பேசினான். ஆமாண்டி, முடி வைசா மொட்டை, மரத்த வெட்டணும் கட்ட, துணிய தெச்சா சட்ட. உன்னுடைய அழகை கண்டு விட்டுட்டு போக நான் என்ன பொட்டி பேசவே பேசாதீங்க. எனக்கு இந்த பாவை யாருங்க திருமணம் செய்து கொள்ளுவாங்க? எனக்கு என்னுடைய கற்பையே கெடுத்து விட்டீங்களே. எனக்கு நீங்க தாங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எனக்கு திருமணம் செய்ய வேண்டுமா? உன்னை தொடாத இடமே கிடையாது. உன்னை எவண்டி உன்னை திருமணம் செய்வான்? மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தாய் அண்ணா. அனைத்துமே மண்கோட்டையாகி விட்டது அண்ணா. அண்ணா, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? யாருக்கு கெடுத்தோம் அண்ணா? இந்த பாவிக்கு ஏற்பட்ட நிலைமை அண்ணா. அடைக்கடல் திரும்பி
என் ஆனந்த வாழ்வு பறி போனது அண்ணா அலைக்கடலும் துருமை போனது ஆனந்த வாழ்வு பறி போனது அலைக்கடலும் துருமை போனது ஆனந்த வாழ்வு பறி போனது இருந்தால் வருவாயோ அருகிலே இருந்தால் வருவாயோ நேரிலே அலைக்கடலும் குறும்பை போல ஆனலே ஆனந்த வாழ்வு பறிபோனது அதனால் நான் அடைந்த பாபமா அதனால் நான் அடைந்த லாபமா அலைக்கடலும் குறும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனது எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆத்திரிக்கு சென்றிருக்கின்றார். நீங்கள் வந்தால் உங்கள் முகத்தில் எப்படி என்ன முடிப்பு எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. உன் ஆசை என்ன நிரதியாக போய்விடுமே அண்ணா. இந்த அண்ணன் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டு வர இங்குதான் இருக்கிறார். ஆமா. இந்த அண்ணன் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்தது என்னன்னு சொல்லு பாக்கலாம். என்ன விஷயம் அண்ணா? என்ன விஷயம் தெரியாதா? தெரியாதே. ஆத்தூருக்கு சென்று பரிசு போட்டு வருவதற்காக அங்க அத்தை மகன் சேகருக்கு உனக்கும் வர வெள்ளிக்கிழமை திருமணம் என்று பரிசு போட்டு விட்டு வந்து விட்டோமா. எப்படியோ இந்த நாட்களாக நான் எண்ணிருந்த கனவு என்று நிறைவேற போதில் அந்த அண்ணன் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. இப்பதான் என் தலையில இருக்கிற பாரம் பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கு. திருமணம் முடிஞ்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். நீ ஒரு மாதிரியா இருக்கிற. ஒன்றுமில்லை என்ன கண்ணெல்லாம் கலங்கி போட்டு எனக்கு ஒன்றுமில்லை என்ன அதெல்லாம் ஒன்று இல்லை. சரி அம்மா திருமணத்துக்கு யார் யாரெல்லாம் வரைக்கும் தெரியுமா. இந்த புதூர் கிராமத்திற்கு பெண்கள் ஆண்கள் அனைவருமே வரைக்கும் போறேன். எல்லாம் மேல சரி எல்லாரையும் இப்ப கவலைப்படாது. எல்லாரும் மூச்சு நிக்கிறவங்களா எல்லாரும் தங்கச்சிகள் வரீங்களாம்மா வாய் திறந்தா சொல்லுங்களா. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து மொய் பணம் எழுதிட்டு அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துருங்க. எல்லாரும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுமா. எப்படி தெரியுமா. காமாட்சி மீனாட்சி தெரியுமா காமாட்சி மீனாட்சி தெரியுமா நீங்க கட்டாயம் வர வேண்டும் தெரியுமா.
செய்ய போறேன். உன் திருமணத்தோட கிராண்டா பண்ண போறேன் தெரியுமா? சீட் லைட்ல பார்த்து எவ்வளவு அழகா போட்டுக்கிறேன். இதை விட 10 மடங்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கடன் வாங்கியாச்சும் உன் திருமணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணுவேன். எப்படி தெரியுமா? இது எங்கோ பூப்பட்டல் போறோம், கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவேன். திருமணம் முடிஞ்சதும் நீ பிறந்து விட்டு விட்டு புகுந்து விட்டு சென்று விடுவாங்க. புகுந்து விட்டு சென்றது 10 மாதங்கள் கையும் அல்லவா? 10 மாதம் ஆன உடனே என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 10 மாசம் முடிஞ்ச உடனே 16வது மாசம் நடக்கும். இந்த கணக்கு ஒன்று தெரியாத கூட நான் ஆட்டாட வந்துக்கிறேன். நான் உன்னை கேட்கல, நாடக கதையை கவனிக்கிறவங்கள கேட்கிறேன். முதல்ல கதையை கவனிக்கிறாங்களா? அதாவது விதைக்கின்ற விதை பாறாங்கல்ல விதைச்சா விதையுமா? நல்ல நிலையத்துல விதைக்கின்ற விதை அறுவடை தோணும். அது போல 4 பேர் நல்ல முறையில கதையை கவனிச்சாலும் நமக்கு அது ஒரு சந்தோஷம். 4 பேர் போய் 40 பேர்கிட்ட சொல்லுவாங்க, பரவாயில்ல கதையை நல்லா ஆடினாங்க. அதனால கதையை கவனிக்கிறாங்களா? நமக்கு அதான் கேள்வி. பாக்குற வரையும் கவனிக்கிறாங்களா? சரி, சந்தோஷம். பதில் சொல்றவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? நான் கொடுக்குறேன். யாருன்னா நாடக கதையை கவனிக்கிறவங்க பதில் சொல்லுமா? என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். 10 மாதம் முடிஞ்ச உடனே நடக்கும்? ஐயா என்ன சொல்றாரு? ஒரு விவசாயியால என்ன சொல்லணும் அறிவே கிடையாது. யாருக்குமே தெரியாது. தங்கச்சி உனக்கு அது கூட தெரியாதா? என் தங்கச்சிக்கு 10 புள்ள நிறுத்து. உன் பாட்டில் பீ கண்டுபிடித்து விட்டேன். பிழை கண்டுபிடித்து விட்டாய். ஆமாங்க. என் பாட்டுல நீ என்ன பிழை கண்டுபிடிச்ச? என்ன பிழை தெரியுமா? என்ன? அந்த பாட்டு அப்படி பாடக்கூடாது. எப்படி பாடணும்? நான் பாடுறேன் பாரு. எப்படி? என் தங்கச்சிக்கு 10 புள்ள பறக்கணும். அப்படியே அது 10மே தேர்த்துருவாமனுமா தெரியணும். நாயே எவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நான் கல்யாணம் பண்றேன். தங்கச்சிக்கு தேர்த்து தீரணுமா உனக்கு? அப்படி இல்லையா? ஒரு பொட்டை புள்ள வேணும் பாருங்க. பொட்டை புள்ளியா? உண்மையாகவே எனக்கு திருமணமான இந்த 3 வருட காலமா இந்த கதை என்னைக்கெல்லாம் ஆடுறோமோ என்னைக்கோ ஒரு நாள் தான் இந்த கதையை போடணும். நம்ம இந்த மந்தவேலி அம்மனுடைய அருளினால எனக்கு முதல்ல பிடிச்ச ஊர்ல இந்த கதை தான் ஆடுவேன். ஆமாங்க. அப்படி இந்த கதை என்னைக்கெல்லாம் ஆடுறோமோ அன்னைக்கெல்லாம் எனக்கு பிறகுற குழந்தை முதல் குழந்தை பொம்பளை குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு நான் இரவெல்லாம் கடவுளை வேண்டிய நாட்கள் உண்டு. பொம்பளை குழந்தையா? எதற்காக தெரியுமா? சொல்லுங்க ஐயா. இந்த உலகத்தில் எத்தனையோ ஆண் குழந்தைகள் இருந்தாலும் உண்மையாகவே ஒரு தகப்பன் மேல அதிக பாசம் வைப்பது பெண் குழந்தைகள் தான். உண்மைதாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தோட கஷ்டம் சீக்கிரம் பொம்பளை பசங்க தான் புரிஞ்சுக்கும், ஆம்பளை பசங்க புரிஞ்சுக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு பொம்பளை குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு இரவெல்லாம் கடவுளை வேண்டிய நாட்கள் உண்டு. ஆனா 1.5 வருடமா அந்த ஆண்டவன் எனக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. ஆமாங்க. ஏறாத கோவில் இல்ல, வணங்காத தெய்வம் கிடையாது. விரோதிக்கு கூட அப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது. என்ன கல்யாணம் ஆகி கணவன் மனைவி ரோட்ல நடந்து போயின்னு இருப்பாங்க. எதிரில் வரவங்கன்னா கேட்பாங்க, என்ன கல்யாணம் ஆச்சா? ஒண்ணுமே இல்லையான்னு. அந்த வலி வேதனையை ஆண்களாலும் தாங்கிக் கொள்ள முடியாது, பெண்களாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட வலி வேதனை கஷ்டம் துன்பம் எல்லாத்தையும் கடந்து வந்தவன் நானு. அப்படி இருக்கும்போது கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? ஒரு கடாக்குட்டி ஒண்ணு போட்டேன். நான் அருள் காட்டினாங்க. ஒரு பையன் எனக்கு பிறந்துட்டான். பையன் பிறந்துட்டானே நினைச்சு நான் கவலைப்படல. ஏன்னு கேளம், ஒவ்வொரு பெற்றவர்களுக்கும் ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் ஒவ்வொரு கனவுகளா இருக்கும். என் பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், போலீஸ் ஆகணும், வக்கீல் ஆகணும், எவ்வளவு ஆசைகள் கனவுகளா இருக்கும். ஆனா என் பையன் நான் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? சத்தியமா என் பையனை நான் என்னதான் நல்ல முறையில படிக்க வச்சாலும் அவன் எனக்கு அப்புறம் ஒரு நாடகக்காரன் ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்னு கேளு, இந்த கலை என்பது என்னோடு அழிந்து போய்விடவே கூடாது. கலை என்பது எல்லோருக்கும் பொருந்துவதும் கிடையாது. பரணியில்
பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான்ற காரணத்துக்காகவே நான் பரணி அன்னைக்கு பிறந்ததுனால எங்க அப்பா எனக்கு பரணின்னு பேர் வச்சுட்டு என்ன அனாதி ஆகிட்டு போயிட்டாரு. அன்று முதற்கொண்டு இன்று வரையில் தரணியை தான் ஆள முடியல. ஆனா எனக்கு பிறந்தது பையனாச்சு நான் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட இந்த பரணி நாடகம் மட்டும் நல்ல முறையில் நடத்துவாங்க. அதுக்காக ஒரு பையன் பிறந்து நான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆனாலும் கூட ஒரு பொம்பளை குழந்தை பிறக்கணும்னு தாண்டா எனக்கு ஆசையே. சொல்லுங்க ஐயா. ஏன் தெரியுமா? சொல்லுங்க. ஊர்ல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஆனா பொண்ணா இறந்துட்டாங்க. யாரோ வந்து அழுவாங்க. அழுதாலும் கூட அருகாமலுக்கு பொம்பளைங்களுக்கு சீக்கிரம் அழ வராதான். ஆனால் தன் உடனுக்குடனாக பிறந்த அக்காவோ தங்கச்சியோ தனக்கு பிறந்த பொம்பளை குழந்தையோ ஓடியாந்து அந்த கூட்டத்துல அழுத பிறகுதான் அங்க இருக்கிற பொம்பளைங்களும் அழ வருமா. அப்படியே அக்கா தங்கை கண்ணீருக்கும் பொம்பளையோட கண்ணீருக்கும் மகத்துவம் மகிமை உண்டு. அக்கா தங்கை உடன் பிறக்காத பிறப்ப ஆண்டவன் பதவி போய் சேராது. போற இடம் கூட பொண்ணுல ஆவாதான். ஒண்ணு பிறகுற பிறப்பாச்சு அக்கா தங்கச்சில கூட பிறக்கணும். அப்படி இல்லையா தனக்கு பிறகுறாச்சும் குழந்தையாச்சும் ஒரு பொம்பளை குழந்தை பிறக்கணும். ஆண்டவன் அந்த பாக்கியத்தை கொடுக்க இழந்து விட்டான். ஆனா ஒரு பொம்பளை குழந்தைதான் பிறக்கணும் அப்படின்னு இரவெல்லாம் கடவுளை வேண்டிட்டு இருக்கிறேன். ரெண்டாவதாச்சும் ஒரு பொம்பளை குழந்தை புதூர் கிராமத்துல வேண்டிட்டு போறேன். அடுத்த முறை நாடகம் கொடுக்கும்போது ஒரு பொம்பளை குழந்தை இருக்குதான் போற ஊர்ல அதுதான் வேண்டிங்க. எனக்கு பொம்பளை குழந்தை போறேன். நீ நேரத்துக்கு வேண்டி இருக்கிற? எனக்கு நீங்க யாரு? அண்ணன். நான் உங்களுக்கு யாரு? தம்பி. தம்பி தானே. எங்க அண்ணன் உங்களுக்கு பொம்பளை குழந்தை பிறக்கணும். அது நானே கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு தம்பி மோராது குழந்தைக்கு சித்தப்பா ஆகுது. நீ அப்புறம் ஏன் பொண்ணை கட்டுவ? நான் தான் மதம் மாத்தினேன். என்ன மதம் மாறிட்டா? என் பொண்ணை கட்டுறதுக்காக நீ மதம் மாறிட்டேன். ஆனா மதம் ஏறி போய்க்கு உனக்கு ரொம்ப அறிவு கட்டனாயே. சரி இப்ப நான் எப்படி பாட்டு பாடணும்னு சொல்றேன். இல்ல முதல்ல நான் ராஜேந்திரன் பொண்ணுக்கு தான் நினைக்காக மறந்துட்டாரா? பொண்ணு இருக்குதானே உனக்கு? இருக்குதா? ரொம்ப சந்தோஷம். அதாவது புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் பொண்ணு பிறக்கணும். அவங்க ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு வந்ததுன்னு நானும் பாக்குறேன். நான் ஒருவன் மட்டுமே ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு தவிர உன் முகத்தில் மலர்ச்சி என்பதை காணப்படவில்லை. அம்மா நான் இங்கிருந்து செல்லும் பொழுது கூட விருப்பத்தை கேட்டு தளம் ஆத்தூருக்கு சென்று வந்தேன். ஒருவேளை உனக்கு அத்த மகன் சேகர பிடிக்கவில்லையா? இல்லையா அன்னுடைய விருப்பத்திற்காக அத்த மகன் சேகர மனக்கவில்லையா? இதற்காக மௌனம் சாதிக்கின்றாய். அப்படி என்றால் நீ வேறு யாராவது காதலிக்கின்றாயா? அப்படி என்றால் திருமண நாளை நான் குறித்து வந்தவுடனே அண்ணா எனக்கு எப்போது திருமணம் என்று ஓடி கட்டி தவிகளுடைய கரங்கள் இன்றைக்கு பெட்டி பாம்பாய் கடைக்கு கேட்குது என்றால் இங்கே என்னமோ நடந்திருக்கிறது. அதை இந்த அண்ணனத்தில் கூற நீ மறுக்கின்றாய். உண்மை சொல், என்ன நடந்தது? எதற்காக நீ மௌனமா இருக்கின்ற சொன்னால் தெரியும். என்னமா இந்த தங்கையுடைய வாழ்வை மரணத்தினுடைய சத்தியம் செய்து கொடுங்கள் அண்ணா. என்னமா நீ சொல்ற? வாழ்கின்ற வாழ்க்கையே உனக்காக தான். சத்தியம் செய்து கொடுத்தால் நீ நடந்த உண்மையை சொல்லுகின்றாயா? சரிமா அப்படியே கூட இருக்கட்டும். இங்க என்ன நடந்திருந்தாலும் சரி உன் வாழ்க்கை நான் வளர்ச்சி செய்கின்றது சத்தியம். சொல்லுமா என்னமா நடந்தது? நீங்க ஆத்திரிக்கு சென்றீங்க நல்லமா? ஆமாமா. 40 குளர் கரைக்கு சென்றீங்க. எங்கட சொல்லிட்டு தானமா போனேன். நாட்டு இளவரசங்க வந்தாரு. அதில் தவறு ஒன்றுமே கிடையாதேமா. வந்தது மட்டுமில்லாம என்ன நாட்டு இளவரசன் குலக்கரைக்கு வந்தது மட்டுமல்லாமல் ஒருத்தர் தகாத முறையில் நடந்தானா? நீ வேண்டாம் என்று அடுத்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அவன் புறப்பட்டு போயிருக்க போறான். உனக்கு என்னதான் நடந்தது? எடுத்து வைத்து என்னமா சொல்லுமா? என்னுடைய வார்த்தையை கேட்காம வார்த்தையை கேளாம என்னமா? நடக்க
கூடாது என்று உன்னை நான் பொத்தி பத்தி வளர்த்தேனோ அம்மா. கற்பு என்பது கண்ணாடி போன்றதும்மா. அது ஒரு முறைக்கு தவறு விழுந்து விட்டாலோ அது மறுமுறை ஒன்று சேர்க்க முடியாது. உனக்கு தெரியாது அம்மா. நம் காலிட கீழே விழுந்து விட்டாலே கை கொட்டி சிரிக்கும் உலகம் அம்மா. இப்பேற்பட்ட உலகத்தில் கற்பு தொலைச்சிட்டியா அம்மா. ஆத்தூருக்கு சென்று அத்த மகன் சேகரிக்க உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் ஆசையோடு ஓடி வந்தேன். என் ஆசையெல்லாம் நிராசையாக போய்விட்டது. என் ஆசையெல்லாம் நிராசையாக மனப்பந்தல் போடவில்லை.